மத்திய அரசாங்கம் செய்வது மிகவும் தவறு. பிஜேபி அரசு செய்வது மிகவும் தவறு. ஒரு தனி பெரும்பான்மையான ஒரு கட்சியை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுத்து வருகிறார். இது சட்டப்படி மிகவும் தவறு. சுப்ரீம் கோர்ட்டு விதிமுறைப்படி அவர் இதற்கு உட்பட்டு அவரை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் இதை செய்ய தவறுகிறார். இதனால் பிஜேபிக்கு மேலும் கெட்ட பேர் தானே தவிர நல்ல பெயர் கிடைக்கப் போவதில்லை. எதற்காக தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கி கொண்டு அவருக்கு முதலில் பதவி பிரமாணம் செய்து வையுங்கள். அவர் நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நிரூபிப்பார். அப்படி அவரால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். ஏன் இவ்வளவு தடுமாற்றம் உங்களுக்கு? எதற்காக இவ்வளவு ஒரு வன்மம்? மக்கள், தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஒரு கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர் தனி மனிதர் அல்ல, பல கோடி மக்களின் ஒரு நம்பிக்கையாக அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதில் பிஜேபி ஆளுநர் இது போன்ற செயலில் ஈடுபடுவது அது பிஜேபியின் நன்மதிப்பை குறைப்பதாகவே இருக்குமே தவிர கூட்டுவதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இவருக்கு என்ன கஷ்டம்? அதுதான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்கிறதே. ஏன் இவர் சட்டத்தை மீறுகிறார்? இது என்ன நியாயம்? இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி தமிழக மக்கள் பிஜேபியை வரவேற்பார்கள்? ஆளுநர் இப்படிதான் நடந்து கொள்வதா? ஏன் நாங்கள் மேலிடத்தில் இருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா அவர்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கிறார்கள்? அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அல்லவா? அவர் நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நிரூபிப்பார். அங்கே நிரூபிக்காது காலவாசம் கொடுங்கள். அங்கு அவர் செய்ய தவறிவிட்டார், அங்கு அவருக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்றால் அவர் ராஜினாமா செய்து விட்டு போகிறார். எதற்காக இந்த நாடகம்? எதற்காக இவ்வளவு ஒரு குழப்பம்? ஒரு படிக்காத பாமரன் நான், எனக்கு தெரிகின்ற விஷயம் கூட ஒரு ஆளுநராக இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த ஒரு ஆளுநருக்கு தெரியவில்லை என்றால் வெட்கக்கேடானது. அது பிஜேபிக்கு தான் மிகவும் பின்னோக்கி போகும். அதனால தான் தமிழ்நாட்டிற்குள் பிஜேபி வர முடிவதில்லை. இது போன்ற சித்து விளையாட்டுகளை, இந்த சில்லறத்தனமான வேலைகளை செய்வதனால்தான் பிஜேபி இங்கே கால் ஊன முடிவதில்லை. எதற்காக இப்படி செய்கிறீர்கள்? சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு போங்கள். இது என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும். முதலில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள்.